veevees கிச்சனுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 பேருக்கு சமைச்சிட்ருக்கேன். அதனால் 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பச்சை பட்டாணியை ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டு தோல் உரித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் வந்துட்டு நீங்கள் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு சுருள் பட்டை ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வதக்குற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு சின்ன பச்சை மிளகாய் அதையும் எடுத்து எல்லாத்தையும் நல்லா குக் பண்ணணும். வெங்காயம் இல்லாமல் போடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். பட் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். சூப்பராக வேறு லெவலில் வந்து உங்களுக்கு சைடிஷ் கிடைக்கும். இது வந்து நம்மளோட வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகும். அது இல்லாமல் லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வைக்கக்கூடிய நம்ம சாம்பார், ரசம், மோர் எல்லாத்துக்கூடையும் சூப்பராக செட் ஆகுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேரும் விரும்பி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு டிஷ்ஷாகவும் இது உங்களுக்கு அமையும். இப்போ நான் வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் உருவி போட்டுட்டேன். நான் நல்லா வதக்கிட்டுருக்கேன். தக்காளி தூள் தனியாக பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து குக் பண்ணணும். இப்போ வந்துட்டு நான் வந்து வேக வச்சு எடுத்த இந்த உருளைக்கிழங்கு அப்புறம் பட்டாணி இதையும் நான் வந்துட்டு இது கூட சேர்த்துட்டேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி 1/2 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் நான் சேர்த்துட்டேன். நம்ம ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், பட்டை சேர்த்துருக்கோம். அது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் கணக்கில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வணக்கிட்டு இப்போது வந்து நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி வந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி சுண்டுற வரைக்கும் இதை குக் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு ஏற்கனவே வெந்துருச்சு. பட் நம்ம இப்போ போட்ட மசாலா அது கூடலாம் நல்லா செட் ஆகி வரணும் இல்லைங்களா, அதனால் நம்ம ஒரு மீடியம் லெவலில் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிகமாக வேணால், ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு அது நல்லா குக் ஆகும். மூடி போட்டு வேணாலும் குக் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கை பற்றி நம்ம சொல்லவா வேணும், நம்ம எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். உருளைக்கிழங்கு பொரியல் கொடுத்தா வந்து எல்லாருமே இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க. முக்கியமாக குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு தான் வந்துட்டு கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் பற்றி யோசிக்கணும், பிபி, சுகர்லாம். பட் குழந்தைங்களுக்கு இதை பற்றி எந்த வரிசும் நம்ம பண்ணாமல் தாராளமாக வீக்லி 2 டேஸ் 2 டைம்ஸ் வந்து நல்லா சமைச்சு கொடுக்கலாம். உருளைக்கிழங்கு நிறைய வெரைட்டியில் நம்ம பண்ணியிருக்கோம். என்னோடய சேனல் நான் ஏற்கனவே வந்துட்டு தவா ஃப்ரை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும், இது வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை இப்படி செஞ்சோம், ஒரு தடவை அப்படியே மாற்றி மாற்றி நம்ம ஆல்டர்னேட் பண்ணி கொடுத்தோன்னா நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா. நீங்களும் ஒரு தடவை இதை கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அதை வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து கார்னிஷ் பண்ணி இறக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட சேர்த்து தண்ணி எல்லாமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இது நம்ம பெரும்பாலும் வந்து பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் போகிறோம்ல, கல்யாணம்லாம் போகிறோம் இல்லைங்களா, மேரேஜில் தான் வந்து இந்த மாதிரி பொரியல் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. அதே டேஸ்ட்டில் நம்மளுக்கும் இது கிடச்சிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி வந்து ஒரு கர்ட் ரைஸ் கூட இதை நான் சைட் டிஷ்ஷாக சாப்பிட போகிறோம்.
Thanks for watching. Stay tuned for the next useful video.